எல்லாருமே டேலண்டட் பர்சன்ட்டு. ஆக்சுவலாக எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கோலம் போட்டி வச்சாங்க. அதில் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே டேலண்ட்டாக இருந்தாங்க ஆல்மோஸ்ட்டு. நீங்கள் வேணால் பாருங்களேன், அந்த கோலத்தை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக யார் யார் எப்படி எப்படி கோலம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அவங்கவுங்க டேலண்ட்டை காமிக்கக்குள்ளே ஆக்சுவலாக இம்ப்ரெஸ் தான் அதிகமாச்சு. அவங்கள இவ்வளோ டேலண்டட் பர்சன்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் போடுறதெல்லாம் சும்மா நார்மல் கோலமாக தான் போடுவேன். ஆனால் அவங்களாம் அப்படியே 3D எஃபெக்டில் கிடைக்கும் அவங்க போடுற கோலம்லாம். ஆல்மோஸ்ட்டு நான் நினைப்பேன் செம்மையாக போடுறாங்கப்பா அப்படிம்பேன். அடிக்கடி எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் செம்மையாக போடுவாங்க. பாருங்க, இந்த கோலம் கூட பாருங்களேன் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்கன்னு. அப்படியே இயற்கையை அப்படியே பண்ணி போட்டிருக்காங்க. இவங்களும் பாருங்கள், எல்லாம் அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, டிஃப்ரெண்ட் பர்சன்ட் செம்மையாக வரைவாங்கிறேன். அப்படியே பாருங்கள், டேலண்டட்ஸு அப்படியே வரைகிறாங்க. ஸ்கூல்லாம் பார்த்துருக்கீங்களா? சம்மர் வின்டர் சீசனுங்கிற மாதிரியே போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸ்கூலில் போர்டில் போட்டிருப்பாங்க பாருங்கள், சின்ன குழந்தையில ஆக்சுவலாக எல்கேஜி யூகேஜியில் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தான் போடுவாங்க. இதுவும் பாருங்கள் செம்மையாக இருக்குது. கீர்த்தனாவும் நானும் போட்டோம், அவங்களும் நானும். ஆக்சுவலாக ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு, நேச்சுரலாக இருந்தது. ஆக்சுவலாக எல்லாமே ரிப்பீட்டட் போடுறேன். ஆக்சுவலாக ஃபோட்டோ மாதிரி இது எடுத்து போடுறேன். ஏன்னா எல்லாமே நல்லா தான் போட்டிருந்தாங்க. இது ஒரு கோயிலில் எடுத்தேன். ஆக்சுவலாக அம்மன் இது பராசக்தி